என்னங்க புள்ள செஞ்ச வேலையை பாத்தியா? மூட்டை தூக்கியாத 4 காசு சம்பாதிச்சு வர சொன்னல, பிளாக்ல டிக்கெட் வித்தானா போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஐயோ என்னங்க நீங்க போய் அவனு. நோ, நான் செத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போக மாட்டேன். ஒருவேளை போலீஸ் இங்க வந்து கார்த்திக் உங்க பையனான்னு கேட்டா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். என் மானமே போச்சு. ஐயோ இப்ப என்னங்க பண்றது? அடடடடடா, இதுக்கு போய் இப்படி பதறீங்களா? அவ என்ன கொலையா பண்ணிட்டான்? ஆஃப்டர் ஆல் இது ஒரு பெட்டி கேஸ். 25 50 ஃபைன் போடுவாங்க. கட்டிட்டு கூட்டியாந்துறேன். நோ யுவர் ஆனர், நான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இல்ல, படிச்சவன், பி ஏ கோல்ட் மெடலிஸ்ட். நீங்க ஒரு பொண்ணுகிட்ட டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்கும்போது தானே அவர் உங்களை அரெஸ்ட் பண்ணாரு? இல்ல, அந்த பொண்ணு என் மனைவி. அவகிட்ட டிக்கெட் கொடுக்கும்போது தான் இன்ஸ்பெக்டர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. உங்க மனைவி இங்க வந்திருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நான் தான் அவர் மனைவி. என்கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு உங்க அப்பா மாதிரி அப்பாவி இல்லடா. கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உன்னை புருஷன்னு சொல்லிருக்கானா, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதா? கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? சத்தியமா இல்லம்மா, என்ன காப்பாத்துறதுக்காக என் மேல உள்ள பிரியத்துல அவளே வந்து சாட்சி சொன்னா. ஜானகி, இவன் மேல ஒரு விசாரணை கமிஷன் போடு. அப்பத்தான் எப்ப கல்யாணம் ஆச்சு, எத்தனை குழந்தை இருக்கு, எங்க குடும்பம் நடத்துறாங்கிற எல்லா உண்மையும் வெளியே வரும். என்கிட்ட கூட சொல்லவே இல்லையேண்ணா. ஆளாளுக்கு இப்படி வெறுப்பேத்துனீங்க, அப்புறம் நிஜமாவே நான் அந்த மேரிய கல்யாணம் பண்ணிக்குவேன். போடா போ. அந்த மேரி பொண்ண கல்யாணம் பண்ணனா உன் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்காது. அவ கிணத்துல விழுவா. அந்த அவமானம் தாங்காம நான் தூக்குல தொங்கணும். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட மேரி. கார்த்திக் மேல உனக்கு மதிப்பு இருக்கலாம், அதுக்காக ஒரு கோர்ட்ல நீதிபதி முன்னால அவர்தான் என் கணவர்னு சொல்லிட்டியே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்ட. அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் ஃபாதர். ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்துறதாக சொல்லி நீ ஆபத்துல மாட்டிக்கிட்டியம்மா. அநாத ஆசிரம ட்ரஸ்டிகள் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது ஃபாதர். ஃபாதர், அவன் மேல எனக்கு காதலோ இன்ஃபாச்சுவேஷனோ கிடையாது. அவளோட மனிதாபிமானத்தை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு உதவி செஞ்சதுக்காக இவ ஆபத்துல மாட்டிக்கிறானா, நிச்சயமா நான் அவளை கைவிட மாட்டேன். இது சத்தியம் ஃபாதர். இதுக்கு சாட்சியா இந்த செயினை நான் இவ கழுத்துல போடுறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு ஊரேறி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சத்தியம். வேண்டாம், போக வேண்டாண்ணா. சுமதி, என்னடி இது? சுந்தரம், உனக்கே இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்க போய் தான் நான் லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். திமிரா, 4 பேர் பார்த்தா என்ன ஆகுறது? போடி வீட்டுக்கு. சரிதான், சும்மா இருண்ணே. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு? லட்சணமா இருக்காங்க. அவங்க அம்மா மகாலட்சுமி விரதம் இருந்து பெத்தாங்களா? அழகாவே இருக்காங்க. அப்போ உங்க அப்பா அனுமாருக்கு விரதம் இருந்து உன்னை பெத்தாரா? பேசாம இருங்க. மார்க் வாங்காதீங்க. போடா, லவ்வா? எவ்வளவு தூரம்? ஏதாவது டவுட்னா எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. டேய், அது ஒண்ணும் லவ் இல்ல, அவன் ஃப்ரெண்ட். சும்மா எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தான். என்னது எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியா? நாங்க மட்டும் என்ன விளக்கென்ன விலையேறி போனதை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தோம்? நாங்களும் எதிர்காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். டேய், இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவியா? இவ தன்னோட வாழ்க்கையவே எனக்காக தியாகம் பண்ணுவா. இவ பல்ல புடுங்கியாவது நான் ஒட்டிக்குவேன், தெரியுமா? என்ன சார் சண்டை? சார், நாங்க லவ் பண்றோம் சார். லவ் பண்றது தப்பா? இவன் மட்டும் லவ் பண்ணலாமா? இவன் தங்கச்சியா நான் லவ் பண்ண கூடாதான்? பாக்குறதுக்கு தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க. மீறே செப்பண்டி. காதலிக்கிறது தப்பே இல்ல சார், ஏன்னா அது ஒண்ணுதான் இலவசமா கிடைக்குது. அதுக்கு வருமான வரி, சுங்க வரி, கேளிக்கை வரி எதுவுமே கிடையாது.
கண்மணி காதல் இல்லாமல் வாழ்வில் என்னாலும் இன்பமில்லையே. ஆண் பெண் என்றாலே ஆசை கொள்ளாமல் உலகம் இல்லையே. இளமை என்பதே இனிமை, இனிமை இல்லையேல் கொடுமை, அதை ரசித்து வாழ்வதே பெருமை புரிந்ததா? காதல் இல்லாமல் வாழ்வில் என்னாலும் இன்பம் இல்லையே. ஆண் பெண் என்றாலே ஆசை கொள்ளாமல் உலகம் இல்லையே. வீட்ல யாரு? ஆஹா, நீதான் பொண்ணா? ஆமா. உன் பேர் என்ன? கனகாம்புஜவள்ளி. உருப்பிட்டது போ. இப்படி எல்லாம் பேரை வச்சா எந்த மாப்பிள்ள உன்னை கட்டிக்குவான்? சுத்த கர்நாடகமா இருக்கிய. எங்க உங்க அப்பனார் கணபதி சுப்பிரமணியத்தை வர சொல்லு. யாரு? ஏயா கணபதி சுப்பிரமணியம், இப்படி மசன்னு இருந்தா காரியம் எல்லாம் எப்படி நடக்கும்? சரி சரி உட்காரு. அது சரி, நீங்க யாரு? மை நேம் இஸ் அப்புசாமி. ஓஹோ. இந்து மேட்ரிமோனியல் காலத்துல மேட்ரிமோனி? அதான்யா கல்யாண விளம்பரம். அதுல உன் அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்தேன். அத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா? மங்களம், ஒரு காப்பி கொண்டாமா. மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் அல்சர் பேஷண்ட். டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காபி சாப்பிடுவேன். அடிய மங்களம், காப்பி வேண்டாம், சுட சுட முருகலா நெய் தோசை போட்டு கொண்டா. மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம், டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். என் பேரன் பேரு கார்த்திக், ஆ. என்ஜினியர், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ்ல வேலை செய்யறான். மாசம் 7000 ரூபாய் சம்பளம், 7000 rupees. அடாடாடாடாடா, இந்த சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆமா, உனக்கு ஒரே பொண்ணா? ஆமா, டேபிள் இல்லையே. பரவாயில்ல, அதுக்குள்ள ஆறிடும். உட்காரு. வணக்கங்க. ஏதோ கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கணும். சாப்பிடுங்க. ஆஹா. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியும் கல்யாணம் நடந்துரும்னு ஜோசியர் கூட சொன்னாரு. ஆமா ஆமா, அது சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இன்னும் 2-3 தோசை. எது? என்ஜினியர் மாப்பிள்ளனா கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க தான். ஆமா ஆமா, அது வாஸ்தவம் தான். நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். ஏமா, நெய் தோசை எப்படிமா எவ்வளவு ருசியா பண்ணி இருக்கிற? என் ஆயுஸ்ல நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லம்மா. கொஞ்சம் இருங்க, சூடா இன்னும் 2 போட்டு கொண்டு வரேன். டேய் கணபதி, நீ என்ன பண்ற? நான் சொல்ற அட்ரஸ்க்கு நேரா வர்றேன். அதுக்குள்ள நான் என் பையன்கிட்டயும் பேரங்கிட்டையும் பேசுறேன். உன்னால எவ்வளவு முடியுதோ அந்த லிஸ்ட கொண்டா, பேசி சரி பண்ணிட்டு வா. தோசை வந்துருச்சா? நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பேப்பர் மத்தியானமும் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணோம் லஞ்சுக்கு. பழா போன வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. இந்து பட்சமா காலையில டிஃபன் சாப்பிட்டோமான்னு முடிச்சாச்சு. எதுக்கும் மத்தியான அட்ரஸ் இப்பவே பார்த்துக்குவோம்.